Welcome back to Study Career channel. This is Indumadi. Teen Medical Selection round 2 கான வேகன்சி பொசிஷன் ரொம்பவே ஆறுதல் தரும் வகையில நிறைய சீட்ஸ் வந்து வேகன்ட் இருந்துச்சு. எம்பிபிஎஸ்க்கும் சரி பிஎஸ்க்கும் சரி புட்டுக்கேத கிட்டத்தட்ட 2000க்கு மேல வந்து சீட்ஸ் வேகன்சி இருந்ததை பார்க்க முடியுது. கவர்மெண்ட் கோட்டாலையும் சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சரி என்ஆர்ஐ மைனாரிட்டி சீட்ஸ் எல்லாத்துலயுமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல வந்து நம்ம வேகன்சி நல்லபடியாவே பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து 11th செப்டம்பர் நேத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. சோ ரவுண்ட் 2 பத்தின எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய கால்ஸ் மூலமாவும் எனக்கு புரிஞ்சுது. ஓகேங்களா, நிறைய டவுட்ஸ்ல இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுது. ஸோ ரவுண்ட் 2 பத்தி ஓரளவுக்கு கிளியர் கட்டா பேரண்ட்டும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் என்ன மனசுல பட்டுட்டோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கவர்மெண்ட் கோட்டாலையும் எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரவுண்ட் 2க்காக காத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் முழுக்க மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வகையில நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலுக்கு உங்க சப்போர்ட் தேவை. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு சில விஷயங்கள். ரவுண்ட் 2ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரவுண்ட் 2ன்னு சொல்றாங்க, யாரு உள்ள வரலாம், யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், யார் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு. 4 டிஃப்ரெண்ட் கேஸ் இருக்கு. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். யாருன்னு பார்த்துடலாம். ஹூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. ஓகேங்களா, சோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது முழுக்க டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பத்தின ரவுண்ட் 2க்கான எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்ன்றதுக்கான விஷயங்கள். 1, ரவுண்ட் 1 allotted not joined in round 1 but going to participate in round 2. ஓகேங்களா, ரவுண்ட் 1ல ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆயிடுச்சு. ஓகே, சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு காலேஜ் டார்கெட் பண்ணி சாய்ஸஸ் வச்சிருப்பாங்க. பட் சாய்ஸஸ் ஆர்டர் வந்து நிறைய காலேஜஸ் நம்ம கொடுத்தனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருந்தனால அவங்க எதிர்பார்த்த காலேஜஸ் கிடைக்காம போயிருந்திருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எதிர்பார்த்தவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிருக்கலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக சீட் எதிர்பார்த்தவங்களுக்கு காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிடைச்சிருந்திருக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா விட்டுட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சிருந்திருக்கலாம். எம்பிபிஎஸ் விட்டுட்டு பிடிஎஸ் சீட் கிடைச்சிருந்திருக்கலாம். சோ இப்ப இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி காலேஜஸ் அமையலன்றதுனால ரவுண்ட் 1ல சீட் இருந்தாலும் அவங்க துணிஞ்சு ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ரவுண்ட் 1 allotted but not joined, காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணல, ரவுண்ட் 2ல பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணலாம், டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ரவுண்ட் 1 allotted joined but going to participate in reallotment. எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் கிடைக்கல, அது கவர்மெண்ட் கோட்டா எதிர்பார்த்து எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சதோ எம்பிபிஎஸ் எதிர்பார்த்து பிடிஎஸ் கிடைச்சதோ வாட் எவர், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் அப்படின்றதுனால எனக்கு கிடைச்ச காலேஜ்ல போயிட்டு அமைதியா ரவுண்ட் 1ல ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபீஸை கட்டிட்டேன். ஓகேங்களா, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியாச்சு. காலேஜ்ல நான் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். பட் நான் இப்ப இந்த ரவுண்ட்ல வந்து வேற ஏதாவது காலேஜஸ் பண்ண முடியுமா, லைக் அப்கிரேடேஷன் ப்ராசஸ் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு இப்போ உள்ள வரலாம். ஆல்ரெடி ரவுண்ட் 1ல காலேஜ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் எனக்கு இதை விட நல்ல பெட்டர் காலேஜ், இவ்வளவு சீட் வேக்கன்ட் இருக்கே எம்பிபிஎஸ்லும் சரி பிடிஎஸ்லும் சரி, சோ நமக்கு கிடைச்ச காலேஜை விட இன்னும் பெட்டரான காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரீஅலாட்மெண்ட்டுக்கு உள்ள வரலாம் ரவுண்ட் 2. ஆனா இங்க வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தெளிவா கேர்ஃபுல்லா ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 2ல போடுற காலேஜஸ் எந்த காலேஜ் கிடைச்சா போவீங்களோ அந்த காலேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சாய்ஸஸ்ல அடிஷ்னலா இருக்கிற சாய்ஸஸ் எல்லாம் ரவுண்ட் 1ல பண்ண மாதிரி இருக்கிற சாய்ஸஸ் எல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிடைச்ச காலேஜை விட ஒருவேளை கீழே லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஏதாவது அலாட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த காலேஜை உங்களால ரீட்டைன் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 36th பொசிஷன்ல இருக்கக்கூடிய சாய்ஸ் ஆர்டர்ல இருந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆயிருக்கு. நீங்க இந்த ரவுண்ட்ல வேகன்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா காலேஜ் ஆர்டரும் நீங்க போட்டிருக்கீங்க. ஓகே, தப்பித்தவறி மேல இருக்கக்கூடிய காலேஜ் எதுவும் விழுகாம நீங்க நினைச்சதை விட கீழே பொசிஷன்ல இருக்கக்கூடிய காலேஜ் ஏதாவது விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இல்ல எனக்கு இந்த சீட் வேண்டாம், எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டே கொடுங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ இது வந்து ரீஅலாட்மெண்ட் போற ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் போனாலும் சரி பிடிஎஸ் போனாலும் சரி தயவு செஞ்சு கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா வாட் எவர், உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைச்சா சேருவேன், இல்லைன்னா நான் பழைய காலேஜுக்கு போயிடுறேன்ற முடிவோட தெளிவா எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் மட்டும் சாய்ஸஸ்க்கு போட்டுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வெரி ரிஸ்கி ஜாப் இது. சரிங்களா, அடுத்தது round 1 not allotted going to participate in round 2. okay round 1ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணங்க,
ஓகேங்களா. நானும் எம்பிபிஎஸ் எதிர்பார்த்தேன், பிடிஎஸ் எதிர்பார்த்தேன், கவர்மெண்ட் கோட்டாவும் போட்டு பார்த்தேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போட்டு பார்த்தேன். எந்த சீட்டுமே எனக்கு அலாட் ஆகல. ஓகே, நான் போட்ட சாய்ஸஸ்ல மேபி அது மிஸ்டேக் இருந்திருக்கலாம். என்னோட மார்க்கோட ஓவர் கான்பிடன்ஸ்னால நான் சாய்ஸஸ் கம்மியா போட்டு இருந்திருக்கலாம். இல்ல நான் எம்பிபிஎஸ் மட்டும் ட்ரை பண்ணிருக்கலாம். நான் இந்த ரவுண்ட் வந்து பிடிஎஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? எஸ், பண்ணலாம். ஆப்ட் அவுட் ரூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த வருஷம் தூக்கிட்டாங்க. சோ எம்பிபிஎஸ் மட்டும் போட்டவங்க பிடிஎஸும் வரலாம், கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டவங்க, செல்ஃப் பைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் போட்டிருக்காங்க, அமௌண்ட் கட்டுனீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் வரலாம். எந்த கேட்டகரிக்கும் இந்த டைம் ஆப்ட் அவுட் ரூல் கிடையாது. ஓகே, சோ தாராளமா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க சீட் எடுத்துறீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அப்ளிகேஷன் போட்டுக்கணும். கவர்மெண்ட் கோட்டால, மேனேஜ்மெண்ட் கோட்டால அந்த ஸ்டார்டிங்ல அந்த 500 rupees 1000 கட்டி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா. எந்த கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய சீட்டுக்கும் போகலாம். கவர்மெண்ட் கோட்டால இருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் போகலாம். ஓகே, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து அதே மாதிரி பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எனக்கு வந்து கிடைக்கலன்ற பட்சத்தில் எஸ்எஃப்பும் வரலாம், எஸ்எஃப்ல நீங்க போகலாம். ஸோ இந்த டைரக்ஷன்லாம் பாசிபிள். ஓகே, ஸோ ரவுண்ட் 1 நாட் அலாட்டட், கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. ஸோ இப்போ எனக்கு எம்பிபிஎஸ் சீட் வேணும், ஓகே, இல்ல பிடிஎஸ் சீட் வேணும். அப்போ இங்க வந்து சாய்ஸஸ் வந்து நீங்க விரும்புற ஆர்டர்ல நீங்க போட்டுக்கலாம். காலேஜஸ் நிறையவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்க கையில சீட் இல்ல. சோ நல்ல ப்ரையாரிட்டி ஆர்டர்ல நீங்க வந்து சூப்பரா சாய்ஸஸ் ரெடி பண்ணி இதுக்கு போட்டுக்கோங்க. உங்க மார்க்கோட அடிப்படையில உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும், இந்த காலேஜ் தான் கிடைக்காதுன்னு நீங்களா ஒரு அண்டர்ஸ்டிமேஷன் பண்ணிட்டு ஒரு புவர் சாய்ஸஸ் ரெடி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்க மார்க்குக்கு ஒரு 20வது பொசிஷன்ல இருக்கிற காலேஜ் தான் கிடைக்கும்ன்றது ரேங்க வச்சு பல பேர் சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க டாப் 1ல இருக்கக்கூடிய காலேஜ் போடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, உங்க மார்க்கு விச் எவர் பாசிபிளி பெட்டர் காலேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸ் போடுங்க. சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு போடுறதுக்கான சப்போர்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். ஓகே, அடுத்து 4வது கேட்டகரியில யாருன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேட்டகரி. ஓகே, நிறைய பேர் இந்த கேட்டகரியில இந்த ரவுண்டுக்கு வரீங்க, பட் ஒரு தெளிவு இல்லாம இருக்கீங்கன்றது உங்கள்ட்ட இருந்து வர போன் கால்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ரவுண்ட் 1 நாட் பார்ட்டிசிபேட்டட் பட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ரவுண்ட் 2. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஓகே, பட் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க இப்ப நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாமே ப்ராஸ்பெக்டஸ்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌட், செகண்ட் ரவுண்ட்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌட், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌட் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து தெளிவா கொடுத்துருக்கான். பட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷன் வேற, அப்ளிகேஷன் வேற. ஓகே, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கால் ஃபார் பண்ணப்ப 500 rupees போட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கும் 1000 rupees போட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் இருந்தா மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க உங்களால நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் போட்டிருக்கீங்க, ஓகேங்களா, கிடைக்கல. பிடிஎஸ் ஆகுது இந்த டைம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாமே, இப்ப யோசிக்கிறீங்களா பிடிஎஸ் போடணுமா, அமௌண்ட் கட்டிட்டு உள்ள வரணும். ஓகே, லைக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் நீங்க பாக்குறீங்க, இப்ப கவர்மெண்ட் பிடிஎஸ் மட்டும் பாக்குறீங்க. ஓகே, இதுக்கு நீங்க பே பண்ண தேவையில்ல. 500 rupees மட்டும் நீங்க பே பண்ணிட்டு நீங்க உள்ள வரலாம். இல்ல நீங்க செல்ஃப் பைனான்சிங் கேட்டகரிக்குள்ள உள்ள வரணும், நான் இப்பதான் செல்ஃப் பைனான்சிங் கேட்டகரிக்குள்ள வரேன்னா 30,500 ரூபாய் கட்டணும். இல்ல எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால ஏதாவது சீட்ஸ் வேணும், எம்பிபிஎஸ் சீட்டோ பிடிஎஸ் சீட்டோ வேணும் அப்படின்னா 1,10,000 ரூபாய் கட்டிட்டு உள்ள வரணும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பியூர் டென்டல் மட்டும் தான் நான் போட்டிருந்தேன், ஓகேங்களா. ஆனா 1000 rupees கட்டிட்டேன், 500 rupees கட்டிட்டேன். அப்போ நீங்க இப்ப என்ன பண்றீங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கும் இப்ப நீங்க உள்ள வரணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா 1,31,1,500 ரூபாய் கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்துக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னா 1,31,1,500 ரூபாய் கட்டி நீங்க உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, சோ இந்த பாயிண்ட் கிளியரா வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஸ்டார்டிங்க நீங்க 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டி அப்ளை பண்ணி உங்க நேம் ரேங்க் லிஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் நீங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். சோ 4 கேட்டகரியில தான் ரவுண்ட் 2ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, ஃபைன், ரைட். இப்போ டிஎன் மெடிக்கல் செலக்ஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ப்ராசஸ் ஓபன் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் வரும். அண்ட் அதை பேஸ் பண்ணி வந்து ரிப்போர்ட்டிங் நடக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன் கவுன்சிலிங் ப்ராசஸ், எஸ்பெஷலி இன் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன். ஸோ ரவுண்ட் 2ல இதுதான் நடக்க போகுது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஆர் பேரண்ட் ரவுண்ட் 2ல என்ன பண்ணும், ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு விசிட் tnmedicalselection.net இந்த வெப்சைட்க்கு விசிட் பண்ணி கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் இது நீங்க கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
உங்களோட லாகின் ஐடியை பேஸ் பண்ணியோ இமெயில் ஐடி பேஸ் பண்ணியோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், இந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது நீட்டோட ஸ்கோர் கார்டுல இருக்கிற அப்ளிகேஷன் நம்பர் கிடையாது. ஆல்ரெடி டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கும் போது 24 UG அப்படின்ற நம்பர்ல வந்து சீரீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் தான் இங்க அப்ளிகேஷன் நம்பர். புரியுதுங்களா? சோ லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி நீங்க உள்ள வரணும். ஓகே, உள்ள வந்துட்டு யூ ஹாவ் டு என்டர் யோர் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம், புது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். புது பாஸ்வேர்டு கிரியேட் மேக்ஸிமம் வந்து ஒரு சில கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீசெட் பாஸ்வேர்ட் கேட்கும். ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ரீசெட் பாஸ்வேர்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் என்னன்றதை டைப் பண்ணி சொல்லி கேட்கும். அந்த மொபைல் நம்பர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் an OTP. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி விடுங்க. என்டர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஒரு கேப்ஷா வரும். சோ அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து உங்களுக்கான பாஸ்வேர்டை புதுசா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன் ஹியர் ஆஃப்டர் ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போதும் சரி, லாகின் பண்ணும்போதும் சரி, நீங்க கிரியேட் பண்ண அந்த புது பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்கு நீங்க உங்க லாகின் ஐடியா ஆல்ரெடி டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிருப்பீங்க, அந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு அலாட் ஆன அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நியூ பாஸ்வேர்டை வச்சு நீங்க உள்ளர வந்து லாகின் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மேக் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஆஃப் 30,500 for government quota, 1,00,000 rupees for management quota. If you are applying for both, you have to pay 1,31,500 rupees. ஓகேங்களா? இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா you are eligible for choice filling. Fine. இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஆப்ஷன் இப்போதைக்கு டிசேபிளா இருக்கும். 14th மார்னிங் வந்து உங்களுக்கு அது வந்து எனேபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் as you want நீங்க வந்து சாய்ஸஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஆர் for unallotted, not joined and reallotment students, okay, can proceed with the choice filling between 14th September to 16th September. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற கேட்டகரி, இந்த ரவுண்ட் தான் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போட போறேன், இந்த ரவுண்ட் தான் நான் புதுசாவே ரெஜிஸ்டர் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல, இந்த ரவுண்ட்ல நான் நியூ என்ட்ரி கொடுக்க போறேன். சோ இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள வரணும். ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். சரிங்களா? ஃபைன். ஆல்ரெடி அலாட் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், சீட்டு கிடைச்சது ஆனா நான் போகல, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன், சீட்டு கிடைச்சது ஆனா ஜாயின் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இந்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்றேன், இந்த கேட்டகரி வந்து டைரக்டா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போயிடலாம்ப்பா. So this is what you should know about round 2, and next slide la vandu nama important dates about round 2 nama paaka porom. Okay, and first process is registration and payment if not already paid. போன ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேமெண்ட் எதுவும் கட்டாம இருந்தீங்க, இந்த ரவுண்ட்ல கட்ட போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் நீங்க 30,500 ரூபாய் கட்டிட்டு விட்டுட்டீங்க, இந்த ரவுண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான 1,00,000 rupees நீங்க அடிஷனலா பே பண்ணணும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் தான் போட்டிருக்கேன், இப்போ நான் SF நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா யூ ஹாவ் டு பே 30,500 rupees. சோ என்ன கேட்டகரி ஆஃப் சீட்ஸ்ல நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் மாறும், and accordingly you have to do, right? Then choice filling and choice locking process 14th September to 16th September up to 5 PM வரைக்கும் உங்களுக்கு எனேபிளா இருக்கும். இந்த டியூரேஷன்ல நீங்க உங்களுக்கான சாய்ஸஸ எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2 சாய்ஸஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பண்ணீங்க, பட் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் கிளியர், டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் லாஜிக்கல் அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். அண்ட் ஓரளவுக்கு இப்போ ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம என்ன தப்பு பண்ணோன்றது தெரிஞ்சிடும். ரவுண்ட் 2 இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் 14th September to 16th September very very wise decision should be taken for your choices preparation, right? அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் 16th முடிஞ்சதுக்கு அப்புறம் 17th வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் நடந்துட்டு உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 18th September உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. யாருக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு டென்டேட்டிவா நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் 19th September உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். 18th September ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் விட்டுருவாங்க. அதுல ஏதாவது கிரீவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்பீல் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட் 19th September விட்டுருவாங்க. ஒன்ஸ் யூ காட் யுவர் ரிசல்ட், அலாட்மெண்ட் டவுன்லோட் வில் பி எனேபிள்ட் ஃப்ரம் 19th September to 26th September. உங்களுக்கு அலாட் ஆன காலேஜஸ்ல
உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி கமிட்டிக்கு பே பண்ணி நீங்க வந்து யூ கேன் டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர் வாட் எவர் எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ வாட் எவர் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த காலேஜ் சீட் அலாட் ஆச்சோ அதுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வித் யுவர் அலாட்மெண்ட் லெட்டர் அண்ட் த difference of payment and your original document you have to physically report to the allotted college on that particular time. 9th September ல இருந்து 26 September குள்ள allotment letter download பண்ணி காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கணும். and the last date for reporting is 26th September. so இதுக்கு maybe 5 o'clock வரைக்கும் தான் இது டைம் இருக்கும். 5 o'clock மேல it will be considered as a vacant for the next round. okay, so this is what you should do. round 2 participants யாருவா இருந்தாலும் சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. ஒரு கண்டிப்பா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம சேனல் தொடர்ச்சியா வந்து கவுன்சிலிங் முடியற வரைக்கும் கொஞ்சம் பாருங்க. டெஃபினட்டா இதுல கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.